சார் இது கீழே இருந்து 214 அடியில் சார் நம்ம வந்து இப்போ 40 அடி வந்துருக்கோம். கீழே இருந்து 214 அடி நம்ம கல்வியில் கட்டப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து சுண்ணாம்பு எதுவுமே இல்லை. அதாவது பாலம் சாக்கெட் ஒரு கல் கோல் ஒரு கல் பாலம் சாக்கெட் தான். 214 அடி கீழே எவ்வளோ பெரிய கல் இருக்கா அதே கல் தான் மேலே நம்ம பார்க்கும்போது சிங்கங்கள் மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி அமைப்பு வேறு லெவலில் எங்கேயுமே இல்லை. உலக லெவலில் எங்கேயுமே இல்லை. அதாவது கீழே இருந்து இன்னும் ஓப்பனாக இருந்தது 400 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நாகேந்திரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மேலே அந்த பறவைலாம் வந்து எச்சரிக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடுக்கிறது போட்டுன்னா இதுக்கு மேலே தான் சாமி இருக்காங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டோம்னா அங்கேருந்து கும்பிடுவோம். இப்போ கெட்ட கடைக்கு பக்கத்திலே நிற்கும். சாமி பக்கத்தில் நிற்கிறோம். ஒரிஜினல் புகழ் அந்த அதெல்லாம் ஒரிஜினல் புகழ் அங்கேருந்து ராஜராஜன் அவரோட 3 மணி மாதிரி வழிபட்டாங்க. ஏன் அந்த வழிபாடுனா இங்கே வந்து அதாவது 7ஆம் தேதி வழிபாடு வழிபட்டிருக்காங்க. மேலே வந்து அவங்களுடைய கான்ஸ்டன்டோட மேலே வந்து போட்டு வணங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லா கோபுரத்தையும் பார்த்துருக்கீங்க. எட்டன்ஸ் கோபுரமாக உயரமாக இருக்கும். விமான உயரமாக இருக்கிறது இங்கே மட்டும்தான். நம்ம வீடு கட்டணும்னா இப்போ 10 ஃப்ளவர் செகண்ட் ஃப்ளவர்னு போகும். எந்த பில்லர் சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே 214 அப்படியே நிற்குது. இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிற்கணும்னா ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான். நீங்கள் பரிமை வாங்கிட்டு வந்தால் கூட கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக பார்க்க முடியாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி மேலே பாருங்க. கொஞ்சம் பொருங்க. கரண்ட் இல்லைன்னா நம்ம சுத்தமா இருக்க பார்க்க முடியாது. இதுல வந்து ஒரு பவர்ஃபுல் எப்ப சுத்தமா இருக்கு. ஓ அப்படியே நேரம் அந்த கலசத்துக்கே போகும். ஒவ்வொரு ஆளா சொன்னீங்கன்னா அந்த இது கேட்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அதாவது ராஜராஜன் வந்து இங்க வந்து நின்று இந்த ஓம் சொல்லும் போது இது வந்து சிவன் காதிலே நேரா போய் விழுந்த மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப வந்து நம்ம வந்து சாமி கிட்ட சொல்றது நம்ம எதுவுமே காரணம் விழுந்தா விழுகல நமக்கு தெரியாது. நம்மளாம் சொல்லிக்கிறோம். அது நேரா அந்த தலத்துல போய் ரிப்பீட் ஆகி அவருடைய சிவனுடைய காதிலே ஒழிக்க மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு குறியீடு. இங்க வந்து இந்த கதாசிரியர் பேர் எழுதியிருக்காருல்ல பாலகுமரன் அவர் வந்தாருன்னா இங்க வந்து என்ன அதை வந்து 3 தடவை சொல்லிட்டு இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போவார். உடையார்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அதை வந்து இதை எல்லாத்தையும் கிளியரா எழுதியிருப்பாரு. அது இப்ப வந்து ஒரு 6 மாசமா உள்ள எல்லாமே அடிக்கடிக்கு வந்துட்டு அவர் உட்கார்ந்து போனா அவருக்கு மன நிறைவு. எல்லாருக்கும் இந்த உட்டெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரிக் பர்பஸ்க்காக போட்டுட்டு ஒவ்வொரு லைட்டும் 1000 வாட்ஸ். இப்போ 8000 வாட்ஸ் மேல போனா தான் தெரியும். இல்லைன்னா சுத்தமா எதுவுமே தெரியாது. வெளியே போயிடலாம் சார். சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். ஒரு 2 நிமிஷம் அவரோட பெர்மிஷன் கேட்டுட்டு தியானம் பண்ணிட்டு போயிடணும். அவர் எங்க? சரி, ஒரு 2 நிமிஷம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியணும். மாறி அளவாய் பொழியணும். மக்கள் நலமாய் வாழணும். கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருஅடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி. உமது திருஅடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி. உமது திருஅடி நிழல் தருவதும் ஒரு நாளே. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். அதே மாதிரி இந்த கட்டடத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இப்ப செவுரு வச்சோம்னா 3/4 அடி செவுரு தான் ஆகும். 1000 வருஷத்துக்கு முன்னே இந்த செவுரு 11 feet thickness. இந்த செவுரு வந்து 30 feet thickness. இது 2 மேல வந்து ஒன்னா மெர்ஜி பண்ணி மேல ஒரே செவரா போகுது. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் லைன், இன்ஜினியர் லைன் என்னன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மெஷர்மெண்ட்டும் இல்ல. இவ்வளவு பெரிய கோயிலுக்கு வந்து பேஸ்மெண்ட் 6 அடி தான். 6 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. நம்ம கிரேன் வசதியோட வச்சு எவ்வளவு டெக்னாலஜி இருந்தா கூட அது மாதிரி முடிக்க முடியாது. அந்த மாதிரி பிரமிடு, இங்க பிரமிட் போயிட்டு இருந்த ஒருத்தர் சொன்னார், பிரமிடு இப்படி தாங்க இருக்கு, தேதாங்க அதே மேட்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரமிடோட தத்துவம். ஆனா அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கோம்.
செவனை சுத்தி வரணுமா? வச்சு இங்கிட்டு 36 அடி இங்கிட்டு 36 அடி. அவர் பாசமளவு 9 வரும். அவர் 1008 லிங்கம் வச்சிருந்திருப்பாரு. மேல 1008 நந்தி 9, 214 அடி 9. நந்தியோட வெயிட் வந்து அந்த லென்த் வந்து 36 அடி 9. எல்லாம் தான் வரும். 9ல 252 லிங்கம், 54 அடி ஆவடையார், எல்லாம் வந்து 9 தான் வரும். நம்ம நம்பர் என்ன? நம்ம ஆக்சிடென்ட் ஆகி வண்டி நம்பர் 99999 பழச்சுக்கிட்டோம் போன பழச்சுக்கிட்டோமே. அதே மாதிரி 108 கதநாட்டியில 81 தான் முடிவடைஞ்சிருக்கு. மீண்டும் முடிவடையல. ஏன் முடிவடையலன்னா, ராஜராஜன் என்ன பண்றாரு, தன் பையனுக்கு பட்டம் சுட்டிடுறாரு. பட்டம் சுட்டணும்னா இவர் என்னன்னா கங்கைக்கு படையெடுத்து போயிடுறாரு ராஜேந்திர சோழன். அங்க போனோம்னா அங்க என்ன பண்றாரு, கங்கையை வின் பண்ணிட்டு அங்க இருந்து தண்ணி எல்லாம் எடுத்தாங்க. இங்க இருந்து கங்கையோட சோழப்படுத்தவங்க இதே மாதிரி கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பல வருஷம் பிடிச்சி போகுது. அதனால அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல. ராஜராஜன் ரொம்ப திறமையான சிப்பியா தான் வச்சு வேலை பார்த்துக்கணும். உள்ள வந்து ஒரே கல் 11 அடி, நம்ம நிக்கிறது 40 அடி, இந்த கேப் வந்து 7 அடி. இந்த சிலையை விண்ணகப்பட்டா வெளில எடுக்க முடியாது, உள்ள துருவ முடியாது. ஆனா ராஜராஜன்ட்ட ரொம்ப மைனூட்டான ஒர்க்கர்ஸை வச்சு வேலை பார்த்துருக்காரு. எந்த இதுவும் வந்து பண்ண முடியாது. 40 அடி இந்த கல்ல கீழே உருவ முடியாது, மேல துருவ முடியாது. உள்ள வந்து ஒரே கல், அந்த கல்லை வச்சுதான் மேல வந்து மேல போயிருக்காங்க. 81 தான் ஆயிருக்கு. இதுவரையும் ஓரளவு காரியம் பண்ணிருப்பாங்க. இது கொண்டாந்து அப்படியே கரண்ட் முறை அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும். இதே கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணிருக்காங்க. பெரிய கோயிலுக்கு வந்து தஞ்சை மாவட்டத்துல எதுவுமே கதவு இல்லை. இதுக்கு மேல ஃப்ளோர் இல்ல, இதுக்கு மேல ஃப்ளோர் இல்ல. ஃப்ளோர் இல்ல, நம்ம தான் ஹாலோ டைப் தானே பார்த்தோம். இங்கேயும் பார்த்துட்டோம். இங்க அப்படி ஒரு ரவுண்ட் வந்துட்டான். சிவனை வச்சு இப்படி போயிட்டு இப்படி வந்து நேரம் வந்து சிவனை பார்த்துட்டு நேரம் போறோம். இது வந்து 13 feet thickness, 13 அடி, 11 feet thickness. 13 ஒரு 11 சேர்த்து தான் இந்த கோபுரமே மேல நிற்கும். ஆமா, 30 அடி கோயிலோட ஃபுல் வெயிட்டையும் இது வாங்கி. ஆனா அந்த இடத்துக்கு வரங்கிறது எல்லாரும் வந்துட்டு போக முடியாது, போக முடியாது. நீங்க சூப்பர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஒரு ஒரு ஐயா பேரு மூர்த்தி. மூர்த்தி நல்லா இருங்க, நல்லா இருங்க. அவள் நீங்க கொடுங்க, உங்க கையால கொடுங்க. நீங்க நல்லா இருங்க. நன்றிங்க மூர்த்தி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏன்னா யாரு என்ன ஆனாலும் தெரியாது. பரசிவத்தை நீங்க காட்டி கொடுத்தீங்க. பரசிவத்தை காட்டி கொடுத்த இல்ல வெற்றிகளுங்கள நாங்க இதோட என்ன செய்யணும், அந்த கோபுரத்துல எந்த பிடிப்பும் இல்லாம மேல கலக்கத்துக்கே இருக்கும். அது ஏறி அந்த லைட்டு போடுறதுக்காக ஒருத்தவங்க பெரிய ஒருத்தவங்க வந்து அவர் வந்து நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் தொட முடியாத இடத்த போய் தொட்டுட்டு வரீங்கன்ட்டு அப்படியே அவர் வாழ்த்துனாரு பாருங்க. அதே எனக்கு வந்து அப்படியே இப்ப எங்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு அப்படித்தான். ஆமா, உங்களுக்கு தான் நாங்க சொல்றோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம். உங்களால எங்களுக்கு பேர் கிடைச்ச முருகாச்சரணம், முருகாச்சரணம். இல்ல, அதாவது நாம நினைச்சது ஒண்ணு, நடத்தி கொடுத்தது இன்னொன்னு.